நாங்கள் இங்க இருந்து இமயமலைக்கு போறது மாதிரி கனவு காண்போம். இமயமலையா இருப்போம். யாரு சொல்றது? இப்ப அவன் வேணும்னு இவர் ஒரு கனவு கண்டா அந்த கனவு நடக்குமா? தோட்டத்துக்குள்ள போய் தோண்டி பார்த்தா 7 குண்டா இருக்க மாதிரி புதையல் இருக்குடா, எடுத்துருவோமா? இப்படி 10 பேருக்கு மத்தியில என்ன சாமி கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு எங்க அப்பா அம்மையும் கூப்பிட்டு வந்துட்டாங்க. அது தப்பு இல்லையா? அப்படின்னு நீ எதுவும் நினைச்சுக்கிடாத மகளே. உன்னை வாழ வைக்கிறதுக்கு தான் நாங்க கூப்பிட்டு வந்துருக்கோம். அதான் வாழ நினைத்தால் வாழலாம். ஏன்னா உன்னுடைய கிரகங்களை நான் ஆராய்ந்து பார்த்தேன். அப்படி பார்க்கும் பொழுது இருதரப்பட்ட வாழ்வை பெறக்கூடிய விதி உடையவள் அப்படின்னு மேல உத்தரவு. இருதரப்பட்ட வாழ்வுன்னு சொன்னா பெற்றோர்கள் காட்டுகிற வாழ்க்கையை வாழ்வதற்கு ஒரு பக்கம் மனது திருப்தியில் இருக்காது. தன் உள்ளத்தில் நினைத்தபடி வாழ்க்கையை அமைத்துக்கணுங்கிற ஒரு எண்ணம் அதுல ஓடிக்கிட்டே. புரிதா சொல்றது? அது கிரகத்தின்படி இருக்கே தவிர பிள்ளைகளுடைய மனத்தின்படி இல்லை. அதனால நீங்க பிள்ளைய எதுவும் வேதனைப்படுத்த வேண்டிய நிலைமை ஒண்ணுமே கிடையாது. அதனால வரக்கூடிய வைகாசிக்கு பிறகு இவளுடைய வாழ்க்கை புகழோடு தொடங்கும். இவள் பெற்ற கல்விக்கு தகுந்த உத்தியோகமும் கிடைச்சிடும். இவளை பத்திய மனவேதனை உங்க யாருக்கும் தேவையில்லை. நான் கருப்பசாமி முன்னின்று புனிதமான வாழ்க்கையை தாரமும் உத்தரவு. என்னப்பா? அதனால உனக்கு வர வேண்டிய பணத்தை வரவிடாம 2 பேரு தடுத்து வச்சிருக்கான். அது கவர்மெண்ட் தடுத்து வச்சிருக்கா இல்ல இங்க மருந்தனே வர்றது ஏற்பாடு பண்ணி தப்பான ஒரு ரெக்கார்டை கொடுத்து என்ன குழப்பிருக்காங்களான்னு ஒரு சந்தேகம் உனக்கு. வசமும் தப்பா காரணம் விட்டுவான். அக்கௌண்டன்ட்டுக்கு போய் பார்த்தேன், உன் பேரு கரெக்டா தான் இருக்கு, அங்க ஒண்ணும் பிரச்சனை இல்லை. இடையில தான் கொஞ்சம் சர்வீஸ்ல குழப்பம். சரினா? அதுல ஒண்ணு பிரச்சனை இல்லாம ஆக்கி தந்தா போதும்ல. அந்த பணத்தை இந்த ஆண்டு வாங்கி தந்துடும். என்னப்பா? அதனால அடிக்கடி ஓன் துன்பம் தாக்க முடியல. பிள்ளைகள் என் பேச்ச கேட்கல. நான் இருக்கு இந்த உலகத்துல உயிரோட இருக்கணும் அப்படின்னு அடிக்கடி உறுதியே. அந்த துன்பம் இனிமேல இல்ல. வேற என்ன வேணும்? அதான் அமைச்சு கொடுத்தாச்சே, இது கவலையே இல்லையே. பழம்பரத்திலேயே தீர்த்து தந்துருந்தேன், கல்யாண வாழ்க்கையும் சரியாக்கிறேன், இவன் மனசு போடாம எல்லா நிலைகளையும் உருவாக்கி தந்துருந்தேன். கொஞ்ச நேரம் சொத்துக்குள்ள நான் இறங்குறேன், சொத்துக்குள்ள நான் இறங்குறேன். மனமால எடுத்துத்தாரேன், வெற்றி உண்டு. அதே மாதிரி இழந்த பணங்களை மீட்டு ஒரு வீடு ஒண்ணு கொஞ்சம் மனவேதனைக்குள்ளதா அதுக்கும் தெளிவு பண்ணி உங்களுக்கு உரிமையாகி அடுத்த முறை ஒரு வாரியத்துக்கு பார்த்தேன். ஒரு பெரிய ஆலமரம், ஆலமரத்தை அடிய பார்த்தேன். அருவாளை பிடிச்ச ஒரு மாலை இருக்கா. அந்த எல்லைக்குள்ள நான் போய் பார்க்கும் பொழுது இப்போ ஒரு 2 ஆண்டு காலங்களாக உன் குடும்பத்துல உன் மகனுக்கு அந்த தொழில் ஒழுங்கா ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ ஒரு 6 மாதமா ஒருத்தர் குறுக்க புகுந்து பிரச்சனை உருவாக்கிட்டான். இப்போ அவன் மெல்ல மெல்ல இந்த எல்லையை விட்டு ஓட ஆரம்பிச்சிட்டான். அதனால உன் மகனுடைய தொழில இழந்திடாம வாழ வச்சா போதுங்களா? தொழில உன் மகனுக்கு நான் செம்மையாக்கி முட்டை வியாபாரத்துல குழப்பம் இல்லாம ஆக்கி வெற்றியாக்கி தந்துருந்தேன். இப்போ பையன் கொஞ்சம் கடன்பட்டிருக்கான், அதை கொஞ்சம் தீர்த்து தாரேன். உங்க சொல்ல கொஞ்சம் மீறி அப்பப்போ வெற்றியாக்கிட்டா போதும்ல. ஆமா, சின்னவனுக்கு வேற வைகாசியில இருக்கு, தொழில ஆரம்பிச்சிருவோம், செம்மையாக்கி தாரேன். அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு நான் வந்திருக்கப்பா, வழிவகுத்து தரேன். இவங்க பிரச்சனையே இருக்காது. எல்லா மக்களும் ஒருத்தர் கேட்டு ஒத்துமையா இருப்பீங்க. அடுத்த வெள்ளிக்கிழமை உனக்கு காலம் சரியாகி தரேன். திருநெல்வேலி உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். பக்கத்துல
6 வருட காலம் படாத பாடும் மனவேதனை வீட்டுக்குள்ள நடந்துகிட்டு இருக்கு. அர்த்தமா? அதே போல இருக்கிற பணங்கள் மனவேதனையா நஷ்டம் அடையுது. இப்ப நீ நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய தொழில ஒரு திசை திருப்பும் குழப்பம் இருக்கு. அதனால இன்னும் இதை தொடர்ந்து நடத்தலாமா, வேற வழியில போக வேண்டிய நிலைமை ஏற்படுமா அப்படிங்கிற கேள்வி உங்க உள்ளத்துல பார்த்தோமா. அதனால இன்னும் 2.25 மாதத்துக்கு இதே தொழிலையே நீ செம்மையாக பாரு, மாற்றங்கள் வேண்டாம் அப்படின்னு மேல இருந்து உத்தரவு இருக்கு. நீ வரும்பொழுது அங்க இருந்து சிவகங்கையில இருந்து தொடரமான சாமி வராது. புரியுதா? புரியுது. அது காக்கும் தெய்வமா எல்லையின் தெய்வமானு கேட்டேன். அது எல்லையில இருக்கும் தெய்வம், காக்கும் தெய்வம் அது அல்ல. காணும் ஐயா, ஓரமா பாருங்க, உள்ள வாங்க, வழியில உட்கார, உள்ள ஐயா, உள்ள வாங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. அதனால பணங்கள் விரயமாயிருக்கு நான் சொல்லியிருக்கிறேன். அதுக்கு வேணுங்கிற ஆசையை மனதில் வச்சுக்கிட்டு கொடுத்தா இந்த தப்பு நடக்கத்தான் செய்யும். புரியுதா? இப்போ தொழிலை மீண்டு தரணும், அதை நான் செம்மையாக்கி தரேன். உனக்கு வேற என்னப்பா வேணும்? இப்ப நான் பார்க்கும் பொழுது அந்த நஷ்டத்துல இருந்து விடுதலை ஆகக்கூடிய நேரம் கிடைச்சு போச்சு, நல்லா புரிஞ்சுக்கலாம். அதனால இன்னும் 28 நாட்கள் அவகாசத்துல உங்களுக்கு தெளிவும் உயர்வும் கிடைக்கும். இழந்த பணத்துல 2 பேர்கள் பணம் கொண்டு வந்து தருவான், 2 பேருக்கு கொண்டு வந்து தருவான். அதுக்கு அடுத்த உடனே போலீஸ்களுக்கு போக வேண்டாம், நானே கொண்டு வந்து சேர்த்தேன். போலீஸுக்கு போக வேண்டாம், பிரச்சனையா இருக்கும். வியாபார ஸ்தாபனத்துல வை, பணம் கிடைக்கும், பிரச்சனை தான் ஆகிட்டாங்க. எந்த ஒரு ஆபத்திலும் அடுத்த வெள்ளிக்கிழமை கோவில் வாங்கிட்டு திப்பனம்பட்டி எல்லை, திப்பனம்பட்டி உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்க்கும் பொழுது உன் பேத்தியாளுக்கு நான் போலீஸ் உத்தியோகம் வாங்கி தராமல் சொன்னேன். சொன்னபடி உத்தியோகத்தை போட்டாச்சு. அதே மாதிரி முதல் சம்பளத்தை உன் பாதத்தில் கொண்டு வைக்கணும்னு சொன்னதை நீ செஞ்சுட்டப்பா. இப்போ அவனுக்கு அடுத்து சொந்தத்துல வாழ்க்கை அமையுமா, அசல் அமையுமா? அசல்லதான் அமையும், சொந்தத்துல இல்லைன்னு உத்தரவாயிருக்கு. போதுமா? 6 மாதத்துக்கு பிறகு அந்த மாலை எடுத்து கொடுக்க உத்தரவாயிட்டாங்க. கோயம்புத்தூர் இந்த விபூதி அங்க போக வியாபாரம் பெருகும். கோயம்புத்தூர் அணி கோவை மாவட்டம் காலவா. எனக்கு அடிக்கடி கண்ணுக்கு ஒவ்வொன்றா தெரியுது, அது அத்தனையும் உண்மையா அல்லது பொய்யா, என் மனதில் உள்ளது தெரியுதா அல்லது அது தெய்வமா, எனக்கு அதை தீர்மானிக்க முடியல. என்னடா சொல்ல மாட்டேன். அப்போ எனக்கு ஒரு தெய்வமே வந்து அருள் கொடுப்பதாகவும் கூட நான் சிந்தனை பண்ணி பார்த்தேன், அதுலயும் எனக்கு தெளிவு கிடைச்சா. என்னடா ஒண்ணு சொல்ல மாட்டேன். ஒருத்தன் புதையல் எடுக்க வந்தான், புதையல் எடுக்க போயிட்டா புதையல் கிடைக்குமா? அது எப்படி கிடைக்கும்? கிடைக்குமா குண்டா? கிடைக்காது. ஆனா கனவுல இங்க இருந்து இமயமலைக்கு போறது மாதிரி கனவு காண்போம். இமயமலையா இருப்போம், இருக்க மாட்டோம். அப்போ இந்த கனவு என்பது என்னதுன்னா ஆத்ம தரிசனம். நம்ம ஆன்மாவில நமக்கு இருக்கக்கூடிய அறிவுக்கு புறப்படாத ஆசைகள் வெளிப்படையாக தோன்றுகின்ற ஒரு காட்சி தான் கனவு. அந்த கனவுக்கும் தெய்வத்துக்கும் தொடர்பு இருக்கான்னு கேட்டா கிடையாது. அதுல சில விஷயங்கள் நமக்கு வந்து நடக்கும். அது எப்படின்னா நம்ம அனுபவத்துல உள்ள நடைமுறை தான் காரணமே தவிர அதுக்கு அந்த கனவு தான் உண்மைன்னு நினைச்சா அது தப்பு. காரணம் ரீடிங்ல யாரா ஹீரோனியா இருக்கா? அதெல்லாம் கிடையவே பத்தி இப்ப யாருமா இருக்கா?
இப்ப அவ வேணும்னு இவர் ஒரு கனவு கண்டா அந்த கனவு நடக்குமா? அப்போ கனவு என்பது என்னென்றா நம் உள்மனங்களுடைய நினைவு அறைகள். இன்னும் ஒரு கல்யாணம் நடக்கணும்னு சொல்லி இதுதான் பொண்ணுன்னு சொல்லி ஒரு பெண்ணை கனவுல கொண்டு வந்து காட்டுது வச்சுக்கோ. அந்த பெண்ணை போய் கேட்டா அவ இன்னொருத்தர் பொண்டாட்டியா இருக்கா. கனவு. ஆனா நான் கொடுத்துருக்கிறேன் நைட்ல வந்தேன். இப்ப நான் கொடுத்துருக்கிறேன் நடக்கலையே. அத மாதிரி கனவு கண்டதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொன்னா அது வெறும் கனவு. நல்லா புரிஞ்சுக்கா. அதை நம்பி வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருந்தோம்னா அப்படி சொல்லிடா மகனே, அதை வரவிடாம ஆக்கிடுவோம். தோட்டத்துக்குள்ள போய் தோண்டி பார்த்தா 7 குண்டா இருக்க மாதிரி புதையல் இருக்குடா, எடுத்துருவோமா? வீண் போய் மனிதனை ஏமாற்றுகின்ற மாயை தோற்றம் புதையல் இருக்கு. எங்க போய் இருக்கு புதையல்? கனவுல வருது. அதெல்லாம் பிறவி இன்பம். ஆமா, நேர்முகமா அனுபவிக்க முடியாத கனவுல அனுபவிச்சுட்டு இருக்கிறது. அதை நம்பி வாழ முடியுமா? மனப்பால் குடிச்சா தீர்மானம் பத்தி குழந்தைக்கு பசி எடுக்கும், தாய் வெறுத்து இருப்பா, வாய்க்குள்ள கையை வச்சுக்கிட்டு சப்பிக்கிட்டே தூங்கும். ஆனா வாய் தான் சப்புமே தவிர வயிறு நிறையுமா? அது மாதிரிதான் இந்த கனவு. ஆகையால் இந்த மாய அலைகள்ல இருந்து உன்னை நீக்கிறேன். ஒரு தெய்வத்தை உனக்கு துணை முழுக்க வைக்கேன். போதுங்களா? அது உண்மையான தெய்வம் தான். தெய்வம் சரி, காரணம் மனமே மாறி குடிப்பா. மாய அலைகளே மாறி இனிமேல் ஆசை கனவுகள் வராது, ஆன்மீக கனவுகள் வரும். அது உன்னை நேர்மையான வழியில் வழிநடத்தும். மாத்தித்தாரா. அதே கோயம்புத்தூர் நான் இழந்த பணங்களை மீட்டி என்னுடைய குடும்பத்தை நலப்படுத்தி தர வழிவகுக்கும் கேட்டு வந்தது யாருப்பா? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். பக்கத்துல வா. சாதகங்களால பார்த்து நல்ல கிரகருக்கான பார்த்து பயனடைய முடியுமான்னு பார்த்து அங்க எந்த பலனும் கிடைக்கல. புரியுதா? எந்த பலனும் கிடைக்கல. யாருப்பா இது? உன்னுடைய உள்ளத்தை நான் ஆராய்ந்து பார்த்தேன். 3 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே ஒரு முன்னேற்றமான ஒரு பாதைக்கு பேராக நடத்தி வச்ச பணத்தெல்லாம் கொடுத்துட்டு இப்போ வாழ்வழந்து நிக்கிற நிலைமை தப்பா? இது நட்பின் ரீதியாக உனக்கு ரெட்டித்த முறையில் கிடைச்சிரும்னு சொல்லி வந்த வார்த்தையினுடைய மயக்கம் தான் இந்த ஏமாற்றத்தை உருவாக்கு. அதனால அதை நம்பியது சரியா அது தவறா அதெல்லாம் ஒரு பக்கம் போட்டோம். இழந்த பணம் இப்போ வருமா அல்லது வராதா? இப்ப அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கு இருக்கிற சொத்துக்களை இழக்கிற நிலையில வந்து நிக்கிறோமே, அதை நாங்க இழந்துருவோமா அல்லது காப்பாத்திடுவோமா அப்படிங்கிற கேள்வி பதிலும் வேணும், பலனும் வேணும். இதானே உங்க கேள்வி. பணத்தை வாங்கி தந்துடுறேன், அடுத்து எந்த ஒரு பத்திரத்தையும் இடத்தையும் அடமானம் வைக்காமலும் இழக்காமலும் காப்பாத்தி தந்துடுறேன். என்னப்பா, அடுத்த கட்ட வருமானத்துக்குரிய வழிய அடுத்த பௌர்ணமிக்கு வரும்பொழுது வழிவகுத்துட்டாங்க. இப்போ குபேரன் வரம் வாங்கி உங்களுக்கு பணம் தாரேன், பெற்றுக்கொள்ளுங்கள், பணம் வந்துகிட்டே இருக்கும். கண்ண மூடி கொஞ்சம் பிரார்த்தனை முடிக்கப்பா, சொன்ன வாக்கம் போற நிறைவேற்றுவோம். செல்வம் மீறி தங்கும் வேணிக்கா பணம் வந்துகிட்டு இருக்கும். அடுத்த உத்தரவுல பிறத பார்க்கலாம். கனி வைக்காம சிவகங்கை சிவகங்கையா கண்ணுடைய நாயகியம்மன் கோயில் இருக்கு. அந்த ஊரா கூப்பிடுறேன், கூப்பிடுறப்பா பக்கத்துல
உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். ஊர் எல்லையிலே இருப்பாள் சமுதாய கோவில் அம்மா பராசக்தியுடைய சொரூபம். ஆண்டாண்டு காலம் அவளுக்கு செய்த சேவையும் தொண்டுகளும் அளவிலானது. இப்போ எதிர்பார்க்காம நான் அமெரிக்காவில் போயிட்டு வரலாம் நினைக்கிறேன். அமெரிக்கா போறியா? அப்படி நான் போயிட்டோம்னா இந்த தெய்வ தொண்டை செய்வது யார்? உனக்கு போய் யாரா செய்வா? அவனை செய்யறதுக்கு நான் தயாராகிட்டா போதுங்களா? இந்த உடல்நிலை பாதிக்கப்பட்டதுக்கு விளக்கத்தை நான் பார்த்தேன். உன் மனசுல ஓடுறத பார்த்தா யாரோ தெய்வ நோய்களை வச்சிருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு கற்பனை எண்ணம். அப்படி இல்லைன்னு மேல இருந்து உத்தரவு. இது பக்கவாதம் என்னும் ஒரு நோய். புரியுதா? இந்த நரம்பியலை சரியாக்கிறத மருத்துவத்தால குணமாக்கி முழுமையாக்கி சொல்லிட்டா போதுங்களா? ஒரு முறை கால விட்டுவாமா? சும்மா புரிஞ்சு கொடுக்க நினைக்கிறியா? அதான் பிரச்சனை. மகனை மனம் திருந்தி வாழ வைக்க இருக்கிற கடன்களை பூரா உங்களுக்கு தீர்த்து தந்துடுறேன். உடல் நோயை தெளிவாக்கி உருப்படியா 4 பேரை போல உன்னை வாழ வச்சா போதும்ல. இந்த மகன் செம்மையா வாழ வச்சுட்டார. இந்த கனியை அறுத்து தாழ்படுத்தி கொடுத்துட்டாப்பா. வெற்றி உண்டு. அடுத்து வரும் பொழுது தெளிவாக நடப்பாள். வெற்றி உண்டு. சந்தோஷம். திருப்பூர் தொழிலை நடத்த முடியாமல் பங்கப்பட்டு வேதனைப்படுபவர் யார்? காலம். நிறைய நோய் இருக்கிறவங்களுக்கு மெடிக்கல்ல போனா மாத்திரை பேரெல்லாம் சொல்லி வாங்கிடுவான். அனுபவம் வேற ஒன்று. பொங்குமணி திருநாட்டில் புதித்தாயே திரு கோரியம்மன் என்னும் பெயர். அப்படி ஒரு பாட்டு உங்க எளியில் உள்ள பாடல் தானே? என்னப்பா ஒடுக்கிற மாட்டேன். என்னடா பேரா? நான் சொல்ல சரியா தப்பாடா? அங்க போய் நான் பார்த்தேன். நமக்கு இருந்த வீடுகள், சில கட்டிடங்கள், இவைகளெல்லாம் இப்போ ஒரு காலத்துல இருந்தவைகள் நம்ம கைவிட்டு போயிருமோங்கிற ஒரு மனக்கவலை இப்ப நடந்துட்டு. இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தா 3 ஆண்டு காலங்கள் நம்மளுடைய தொழில மனவேதனையும் நஷ்டம் ஏற்பட்டு தொடர்ந்து அந்த தொழிலை நடத்த முடியாத அளவுக்கு ஒரு பெரிய லாக் ஏற்படுது. இதுல அவசியமில்லாம ஒருத்தன் தலையிட்டு, புரியுதா, ஒருத்தன் தலையிட்டு ஒரு பிரச்சனை வந்து அதுல சட்டப்பூர்வமான ஒரு பாதிப்பை ஏற்பட்டு, உண்மையா இல்லையா? அந்த சட்டப்பூர்வமான பாதிப்பை நீட்டியெல்லாம் நினைத்து எவ்வளவோ முயற்சி பண்ணோம். ஆனா இன்று வரை அது நடக்கவே இல்லை. நீதிமன்றத்தின் நிலுவையிலேயே அது நின்று விட்டது. தீர்ப்பு கிடைச்சிருக்கா? இப்போ நான் உங்களுடைய ஆன்மாக்களை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்களுடைய வீட்டுல 3 பேர்கள் மனவேதனையால் பாதிக்கப்பட்டிருப்பார்கள். இன்னும் ஒருத்தர் வீட்டுல இருக்காங்க. அது யாரு? வயோதிகரை. அந்த பெரியவங்களுடைய ஆன்மாவில ஒரு பெரிய குறை இருக்கு. அதுக்கு ராமேஸ்வரம் போன்ற புண்ணிய தர்மத்தை செய்து வந்தா இந்த நோய் தீரும். உடம்புல இருக்கக்கூடிய நோய் தீரும். அந்த 3 ஆன்மாக்களில் ஒன்று யார்? பொன்மொழியில் உள்ள ஒரு அந்த கிரியை முறைகளை செய்யாத குற்றம் இப்பொழுது அந்த வீட்டுல கண்டிப்பாக இருக்கு. அதுக்கு நான் வழிகாட்டுறேன். இதுல மாந்திரிகத்தால எதுவும் தவறு நடந்திருக்குமா
நம்முடைய தொழிலுக்கு ஆரோக்கியத்துக்கு அப்படின்னு பார்த்தா அது ஒரு பக்கம் சாதாரணமாக நடந்த விஷயம். இப்ப கிரகங்களால் தான் இந்த தொழிலும் பாதிப்பு, இந்த உடல்நிலை நரம்புகளும் பாதிப்பு. இந்த இரண்டையும் மாத்தி உங்களுக்கு நான் நஷ்டத்திலிருந்து மீட்டி பணம் வாங்கி தந்துடுறேன். இப்போ ஒரு இடத்துல ஒரு பெரிய அமௌண்ட் நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதையும் நான் வாங்கி தந்து உங்களை தெளிவு பண்ணா போதும்ல. காலம் வேற என்னப்பா வேணும்? அவனுக்குரிய நேரம் இப்ப நான் பார்க்கும் பொழுது இன்னும் 2.25 மாதத்துக்கு அதை பத்தி நம்ம வாய் திறக்கவே கூடாது. 2.25 மாதத்துக்கு தான் 75 நாட்களுக்கு அதுவரை சற்று பொறுமையாக இருந்து நான் ஒரு நல்ல மரமாலையை எடுத்து கொடுக்கேன். சற்று பொறுமையா இருக்கணும். அவசரப்பட்டு எங்கேயும் போய் விழுந்துடாதீங்க. புரியுதா சொல்றது? சனி பகவானுடைய பார்வையினுடைய நோக்கத்தின் தாக்கம் 75 நாட்களில் தனிவாக போகுது. என்னப்பா அதனால அதுவரை பொறுமையா இருந்துக்காங்க. இப்ப இழந்த செல்வத்தை மீட்டதுக்கு வழிவகுத்து தாரு. கொஞ்சம் என்ன பிரார்த்தனை பண்ணுங்க மக்களே. எல்லா செல்வமும் பெற்று வெற்றி அடைவார். கொண்டு வந்து சேர்க்கிறேன். இந்த வாரமே கொண்டு வந்து சேர்க்கிறேன். சரியா?